உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து பெருமைமிகு நம்முடைய கழகத்துடைய இளைஞரணிகளை இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் கலைஞருடைய நூற்றாண்டு கழகத்துடைய பவள விழா ஆண்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இளைஞரணியில் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதே போல கழக பொதுச் செயலாளர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு பணிகளுக்காக கடந்த 6 மாத காலமாக இரவு பகல் பார்க்காம உழைத்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாடுண்டா நேரு, நேருன்னா மாநாடுன்னு கலைஞர் அவர்களால் பலமுறை பாராட்ட பெற்றவர் தான் அண்ணன் நேரு அவர்கள். எப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியை அண்ணன் நேரு அவர்கள்ட்ட ஒப்படைச்சாரோ அப்பவே நான் சொன்ன 50% வெற்றி முடிவாயிடுச்சு மாநாட்டுடைய வெற்றின்னு. இன்னைக்கு உங்களுடைய இந்த எழுச்சியால உங்களுடைய ஏற்பாட்டால அது 100% வெற்றியை நம்முடைய மாநாடு அடைஞ்சிருக்கிறது. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டில் காலை நம்முடைய கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்து இங்கே என்னை பாராட்டி பேசிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் மாணவரணி செயலாளர் சகோதரர் எழிலரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு திடலை பார்த்து பார்த்து உருவாக்கி தந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜேந்திரன், அண்ணன் SRS சிவலிங்கம் அவர்கள், அண்ணன் செல்வகணபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அதே வீரத்தோடு நம்முடைய இளைஞரணி படை இங்கே திரண்டிருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக்கி அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நீங்க அத்தனை பேரும் அளித்த அந்த மாநாட்டு நிதிதான் இந்த மாநாட்டை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உபயோகமாக இருந்திருக்கின்றது. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒருவர் இருக்கிறார். 22 கிணறுல நீராடி விட்டு ராமநாதசாமியை நோக்கி பார்க்க போய்கிட்டு இருக்கிறார். ஆனா இங்க நாம மாநில உரிமை காக்க 22 தலைப்புகள்ல நம்முடைய பேச்சாளர்கள் ஆற்றிய உரை நம்முடைய கிழவன் ராமசாமியை நோக்கி அமைந்துள்ளது. 22 தலைப்புகளை உரையாற்றின மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அதேபோல் கொள்கை சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தின அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கும் புதுகை பூபாலம் கலைக்குழுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த மாநாட்டு பணிகளில் என்னோடு தோல் நிற்கிற மாநில துணை செயலாளர்கள் திரு ஜோயல், இன்பா ரகு, இளையராஜா, பிரகாஷ், அப்துல் மாலிக், பிரபு கஜேந்திரன், சீனிவாசன், GP ராஜா, ஆனந்த்குமார் உள்ளிட்ட அனைத்து துணை செயலாளர்களுக்கும் இளைஞரணியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் சேலம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு வீரபாண்டி பிரபு, திரு மணிகண்டன், திரு அருண் பிரசன் அவர்களுக்கும் மாநகர அமைப்பாளர் திரு கேபிள் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சிறப்பான பந்தலை அமைத்த திரு பந்தல் சிவா அவர்களுக்கும் புகைப்பட கண்காட்சியை ஒருங்கிணைத்த திரு சுப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்களுக்கும் அருமை சகோதரி திவ்யாநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய DMK ரைடர்ஸ் அந்த குழுவுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திமுக மூத்த நிர்வாகிகளுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1944ஆம் ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏட்டில் பேரறிஞர் அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார். அந்த மாநாடு நடந்து 80 ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும்.
அந்த கட்டுரையோட தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம் நடத்தி காட்டியிருக்கோம். 10 ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுகின்றேன். இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஜனவரி 21 எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, எனக்கு பல நாட்கள் இருக்கு. திருமண நாளை மறக்க மாட்டோம், என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனால் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க. அதை இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணி என்ற அந்த கொள்கை படையை நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க. 2019 ஜூலை 4ஆம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு பதட்டம் இருந்தது. தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார். என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர். அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு 4.5 ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல்வேறு பணிகளை பண்ணியிருக்கிறோம். ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இளைஞரனுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர், நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம். இது எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. திமுக வரலாற்றையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்ற வருடம் துவங்கணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார். அப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்க அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ நம்முடைய தலைவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ஒருவேளை அரசு பணிகள் அதிகமாக இருக்கும்னு நினைச்சு அழைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே சென்ற மாதம் அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நடத்தணும். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம். இனிமேல் இளைஞரணி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க. அதுல இளைஞரணிக்கு மிகுந்த முக்கியமான 3 பணிகள். முதல் பணி கலைஞர் நூற்றாண்டு மேரத்தான் போட்டி மாவட்டந்தோறும். அதேபோல் ஒரு சட்டமன்றத்திற்கும் நூற்றாண்டு பேச்சு போட்டி. அதே போல ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கலைஞர் பெயர்ல நூலகங்கள் திறக்கணும்னு ஆணையிட்டாங்க. அதுல ஏற்கனவே 15 நூலகங்களை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இளைஞரணி தம்பிமார்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. மாநாடு முடிஞ்சதும் அந்த பணிகளை கண்டிப்பா 100% செய்து முடிப்போம். இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை கழக தலைவர் எனக்கு கொடுத்த பிறகு தமிழ்நாட்டோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞரணி செயல் வீரர் கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தோம். உங்களை எல்லாம் உங்களுடைய மாவட்டத்திற்கே வந்து நான் சந்திச்சேன். உங்களை எல்லாம் நான் சேலத்துக்கு அழைச்சேன். அந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் முரசொலியில உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள், வெளியிட்ட காணொலிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு. நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனக பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு. நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல, அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும். தலைவர்கிட்ட சொன்னோம், 50 நாள்ல 50 லட்சம் கையெழுத்தை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம். அது தலைவர்கிட்ட கொடுக்க போறோம். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தம்பிமார்கள் தயாராக இருக்கின்றாங்க. மாநில உரிமைகளை பறிப்பதையே ஒன்றிய அரசு முழு நேர வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்காகத்தான் நாம இப்போ மாநில உரிமைகள் மீட்பு முழக்கம்னு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். அடிமை அதிமுகவோட உதவியோடு
தவழ்ந்து தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு பறித்தது. வெளியுறவுத்துறை, இராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில் வச்சிருக்கு. கல்வி, சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு. முக்கியமா வரி வருவாய், நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை. நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான். இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் அந்த மழை வெள்ளம், மிகப்பெரிய சேதாரம். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க, பணம் கொடுங்க, இழப்பீடு கொடுக்கணும், மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றிய அரசு நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமான்னு கேட்டேன். அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க. நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன், அம்மா நான் மரியாதையாவே கேட்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நாங்க உங்கள் வீட்டு மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு. அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நம்ம கேட்ட நிதியை இது வரைக்கும் 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. அதே போல நம்முடைய கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, அதிகார குறைப்பு, பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நம்ம மீது மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நீட் மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி நோயா மாறி இருக்கு. 11 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீஷ் வரைக்கும் இது வரைக்கும் 11 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மருத்துவம் மட்டும் இல்ல, எல்லா பட்டப்படிகளுக்கும் நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ் மொழி நம்முடைய உயிர். தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. அதற்கு காரணம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர். எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடக்கூடிய தலைவர் அல்ல நம்முடைய தலைவர். களத்தில் இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூடவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவமாக உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அது கட்சி தலைவரை களத்தில் இறங்கி நிற்பார். அதுதான் திமுக. நம்முடைய திராவிட இயக்கம் ஏற்கனவே ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை மேலும் ஒரு நூற்றாண்டாவது நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் காப்பாற்றப்படும். இந்த இயக்கத்தை நாம் பாதுகாத்தால்தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி காப்பாற்றப்படும். அதற்கு இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி 40 இடங்கள்லயும் நம்முடைய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாகணும். நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த இந்திய பிரதமராக வர வேண்டும். அதற்கு நாம அனைவரும் உழைக்க வேண்டும். இன்னைக்கு பலர் ஆச்சரியமா பார்க்குறாங்க. 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி,
2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, எப்படி இந்த வெற்றி, அதற்கு பேர் உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி, எப்படி இந்த வெற்றியை பெற முடிகிறது நம்மால் அப்படின்னு அதிமுக அதிசயமா பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயத்தில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அவனோட யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். ஒரு தடவை ஊர்ல ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது. ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தார். மற்ற எல்லாரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை. மீண்டும் ஒரு போட்டி நடந்தது. அந்த பையனை விட சற்று வயது அதிகமுள்ள குழந்தைகளோடு சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனே வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான். ஒட்டுமொத்த ஊருமே கைத்தட்டுச்சு. ஆனால் அந்த வயதான பெரியவர் அப்பவும் கைத்தட்டவே இல்லை. அப்போ அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்குறான், நான் தான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கைத்தட்டுறாங்க, நீங்க மட்டும் ஏன் கைத்தட்ட மாட்டீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த கிராமத்திலிருந்து வேறு 2 சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுல ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன், மற்றொரு சிறுவன் கண்ணொலி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன். இவங்க 2 பேரையும் உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார். இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸ் ஓடி முதல் ஆளாக திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றான். மற்ற 2 சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டு தான் வந்தாங்க. இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை. அப்போ அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான், போன முறை ஜெயிக்கும் போதெல்லாம் கை தட்டாங்க, இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் இந்த ஊர் ஜனங்க கை தட்டல பொண்ணு. அப்போ அந்த தாத்தா சொன்னாரு, இப்போ மீண்டும் ஓடு, அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு, ஆனா இந்த தடவை அந்த 2 சிறுவர்களுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த 2 பேருடைய கைகளையும் பிடித்து கொண்டு சீராக ஓடினா 3 பேரும் ஒன்னாக அந்த ரேஸ்ல ஜெயிச்சாங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு. இப்படிதான் திமுகவுடைய வெற்றி. யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையின் பேரால் அச்சுறுத்தப்படும் சிறுபான்மை மக்களோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். 3ஆம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கை திருநம்பிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களோடு கைகோர்த்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்துதான் அந்த வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம். அதனால் திமுகவுடைய தேர்தல் வெற்றியை ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு வெற்றியை தான் திமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்போகின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற இருக்கின்றது. பாசிஸ்டுகளுடைய காலம் முடிவுக்கு வர இருக்கின்றது. அந்த குறிக்கோளோடு நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி தேர்தல் பணியாற்ற துவங்கி விடுவோம். இந்த மாபெரும் மாநாட்டின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். இளைஞரணி தம்பிகளுக்கென்று இந்த முறை ஒரு லட்சியம் இருக்கிறது. அது என்ன லட்சியம்னா, 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்றைக்கு அண்ணா அறிவாலயமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நின்றுச்சு. தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு தான் கழக தலைவராக பொறுப்பேற்றாங்க. அப்பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது, சாதி பேதமற்ற சமூகம் அமைந்திட வேண்டும், ஆணுக்கு பெண் சமம், திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீச வேண்டும், பகுத்தறிவு வழியில் உலகை காண வேண்டும், மிக மிக முக்கியமாக நாடெங்கும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும். இந்த கனவை நான் காண்கின்றேன். நான் மட்டுமல்ல, இயக்கத்தின் கோடான கோடி தொண்டர்களும் சேர்ந்து காண்கின்றோம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க. நான் சொல்றேன், எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் எங்களுக்கு அந்த லட்சியம், தலைவர்களுடைய அந்த கனவை நினைவாக்கி தர வேண்டியதுதான் எங்களுடைய அடுத்த வேலை. இந்த லட்சியம் ஏதோ தனிப்பட்ட ஒரு உதயநிதி லட்சியம் அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்களுடைய லட்சியம். இந்தியா முழுவதும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்துவதே அந்த லட்சியத்தின் முதல் படி. காவிச்சாயத்தை அழித்துவிட்டு சமூக நீதி வண்ணத்தை பூசி எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம். அதற்கு அடித்தளமிடுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த மாநில உரிமைகள் முழக்கம்னு இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எனவே தலைவர் அவர்களே, இந்த இளைஞரணி, நீங்கள் இப்போ கழக தலைவர் ஆயிட்டாலும் இந்த இளைஞரணிக்கு எப்பவுமே நீங்க தான் தலைவர் செயலாளர்.
நான் பேருக்கு தான் செயலாளர். இந்த இளைஞரணிக்கு பர்மனண்டா எப்பவுமே நீங்க தான் செயலாளர். இது உங்களுடைய குழந்தை. இந்த அணிக்கு தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எல்லாமும் நீங்க தான். எனவே இந்த குழந்தைங்க இப்போ இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க, நிறைய வேலை கொடுங்க. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, இது வெறும் இளைஞரணி கிடையாது, இது கலைஞரணி என்று கூறிக்கொண்டு, கழக இளைஞரணியுடைய இந்த மாநாடு வரலாற்றில் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.